இதுதான் நாங்கள் கோவாவில் தங்கியிருந்த ரூம்ஸு. நல்லாவே இருந்தது. அது பக்கத்துலேயே கிறிஸ்மஸ்க்கு குடியில் அமைச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கே ஒரு ஃபாரினரை பிடிச்சி ஒரு 10-15 பசங்க உமா கொடுத்துட்டு இருந்தானுங்க. அவரும் தப்பிச்சு போகிறாரு. ஃபோட்டோன்னு கேட்டு அவர் தொல்லையும் பண்ணிட்டு இருந்தானுங்க. கடைசியில் அவர்கிட்டையும் நம்பர் வாங்கிட்டானுங்க. அவர்கிட்ட நம்பர் வாங்கி என்னடா பண்ண போகிறீங்க? ஹலோ பனன் பீஸா, வணக்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கோங்க. அண்ணனை ரூம்லேயே விட்டு வந்துட்டோம். ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நானும் என் தம்பியை மட்டும் வந்திருக்கோம் இங்கே. சரி, இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு எதையும் சாப்பிடாமல் வீட்டுக்கு போகிறதா எங்கள் டார்கெட்டு. பழக்கம் இல்லை, இருந்தாலும் சும்மா பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. சிரிக்கக்கூடாதுங்க. சரி, ஓகே கைஸ், நான் இந்த கோவாவை நைட் வியூவில் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை, நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த கோவாவில் நிறைய பேர் கமான் கூப்பிடுறாங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு. தம்பி ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீயா இருக்கு தம்பி. நம்ம கிட்ட தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், போஜ்புரி, ஜார்க்கண்ட் வரைக்கும் ஸ்டேட் வரையா இருக்கு தம்பி. நம்ம எதுலையுமே சிக்கக்கூடாது. நோ ஒரு 5 நிமிஷம் விட மாட்டேன்றாங்க. இங்கே வாங்கன்றாங்க. நம்மளை பற்றி தெரியல அவங்களுக்கு. நம்ம எதுக்கும் லாக் இல்லைன்ட்டு. அப்புறம் என்ன நீங்க வந்த சரி, இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டே போவோம். நல்லா இருக்குது வியூ. நைட் வியூ செம்மையாக இருக்குது. பக்கத்தில் பீச்சு, பின்னாடி ஃபுல்லாக லைட்டு, அப்புறம் சில டைட்டெல்லாம் போயிட்டுருக்கு. கோவா வந்தால் ஃபஸ்ட்டு பீச்சுக்கு வந்தோம்ப்பா. அதுக்கப்புறம் தான் மிச்ச ஆக்டிவிட்டீஸ்லாம் போனோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே குக்கான்னு சொல்லிட்டு ஒரு அந்த காலத்து அரேபியன்ஸ்லாம் வாயில் வச்சு இழுப்பாங்களே. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. ஆக்சுவலி அது போதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக, சும்மா ஒரு அந்த டேஸ்ட்டுக்காக இழுப்பாங்க. அது இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆக்சுவலி நான் உங்களுக்காக அதை நான் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியல, கேட்டு பார்க்கலாம் எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்ட்டு. கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அது எப்படிலாம் இது பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது, தப்புலாம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஒரு ஜாலிக்காக பண்ணுறது. நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. நம்ம கோவா வந்தால் சிலதெல்லாம் பண்ணணும், ஆனால் நம்மளால் பண்ண முடியாது. 2025 கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பயே லிவர் ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட் போட்டு படுத்துங்க, புக் பண்ணி வச்சுங்க. யாருக்கு? குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு. நான் தான் எதுவுமே குடிக்க மாட்டேனே. சரி, ஓகே. நீங்க பக்கத்து காமாட்சி கூட பேசுறீங்கல்ல, ஆமா, மாட்டிக்குவீங்க. சும்மாவா சொன்னாங்க கோவா ஒரு ஃபாரின் கண்ட்ரின்னு? அப்படிதான் இருக்குது. செம்மையாக இருக்குது. லைஃப்பில் ஒரு தாட்டி எப்படியாவது வந்துடணும். ஆக்சுவலி இது சடன் பிளான் தான். அங்கங்கே 1 வருஷம் 2 வருஷம் ஏன் 10 வருஷம் ஆகியும் பிளான் போட்டு கோவாவுக்கு போகாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம நேற்று பிளான் போட்டோம், இன்றைக்கி வந்துட்டோம். நமக்கு உடல்ல பலமும் பாக்கெட்ல பணமும் இருக்கிற வரைக்கும் ஆணவம் தலை விரிச்சு சர்ச் இருக்குது. அவரோட மம்மி இங்கே 472 இயர்ஸாக அது இன்னும் அழியாமல் இருக்குது. அது இங்கே வச்சுருக்காங்க. 10 இயர்ஸ் ஒன்ஸ் தான் அது வெளியே எடுப்பாங்க. அது இன்னையோட லாஸ்ட்டு. அது பார்க்கலாம் தான் வந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி செம டயர்டு. நாங்கள் உள்ளே போய் பார்க்க முடியல. அண்ணன் அற்புதம் மட்டும் போனார். அந்த டயர்லேயும் அவருக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபெய்த், கடவுள் நம்பிக்கை ஜாஸ்தி அவருக்கு. அதனால் அவர் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தார். எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. பட் நாங்கள் தான் அதை விட்டுட்டோம். பாவம் பண்ணிட்டீங்கப்பா, பாவம் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் சேடாக இருக்குது. அதனால தான் பீச்சில் ரிலாக்ஸ் பண்ணுறோம். செம சில்லாக இருக்குது, ரிலாக்ஸிங்காக இருக்குது. சுகமா இருக்கா போ எருமாடு. ஃப்ரெண்ட்ஸோடு வரதை விட ஃபேமிலியோடு வந்தால் விட செம்மையாக தான் இருக்கும். பட் என்ன ஒன்று, நிறைய பேர் குடிச்சிட்டு இங்கே கொஞ்சம் ட்ரபிள் கொடுப்பாங்க. இதுதான் கோவா கொஞ்சம் என்ன சொல்கிற கெட்ட பேர் வர்றதுக்கு காரணமே. மற்றபடி ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது. நம்ம தனியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் என்ன சொல்கிறது,
கொஞ்சம் ஷை போடுவோம். பட் ஆனால் இங்கே ஃபாரினர்ஸ்லாம் ஃபேமிலியாக உட்காந்து குடிச்சிட்ருக்காங்க பாருங்க. அதுமாரி நம்ம நாடும் டெவலப் ஆகணும், ஃபேமிலியாக குடிக்கிறது. ஏங்க சோடா ஊத்திட்ட போதுமான்னு பாருங்க. சோடாவா ஊத்துற? நான் என்னைக்கு சோடா ஊத்துனேன்? ஆனால் கடலில் உங்களுக்கு காட்டினா தெரியாது, சுற்றி நிறைய போட்ஸ் நிற்குது. ஆனால் நைட்டில் தெரியல. இதே பௌர்ணமி அன்றைக்கி வந்ததுன்னு வச்சுக்கோ, செம்ம வியூவாக இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். செம்மையாக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். வைபிங். இதுதான் எங்களுடைய சேரு. இங்கே தான் நாங்கள் உட்காந்து அடிக்க போகிறோம், பருக போகிறோம், அடிக்க போகிறோம் அப்படிலாம் சொன்னால் ஏதோ சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பண்றது முல்ல மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்ட மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சுக்கிறீ. எப்படி ஊக்கா பற்றி அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம் ராகுல. அது போதை வஸ்துவா இல்லை நார்மலாக? போதை வஸ்துலாம் கிடையாது. இல்லை போதை வஸ்துன்னு சொல்லிட்டா சாப்பிட வேணாம், அதுக்கு பதிலாக வேறு என்ன விஸ்கிரம். சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் சார். வேறு எதனா சாப்பிட்டு போயிடலாம். ஓகே, ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ் அது மாதிரி சாப்பிட்டு போயிடலாம். இதுதான் அவங்களோட மெனு. பத்தியா, சிங்கம் கையில் பியரோடு இருக்குது. சிங்கம்னாலே கையில் பியர் இருக்கணுமா? இது அவங்களோட மெனு. ஃபிஷ் இருக்குது, ரைஸு, பிரியாணி எல்லாமே இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, பாஸ்தா இருக்குது, சீ ஃபுட்ஸ் இருக்குது. பிக் பிளாட்டர்ஸில் சொல்லலான்னு பார்த்தோம் பாருங்கள். ரேட்டே பார்த்திங்க 1900, 2300, 1700. வெஜ்ஜே 1700. நான்வெஜ் 2600. சீ ஃபுட் பிளாட்டர்ஸ் வந்து 3800. ஜம்போ சீ ஃபுட் பிளாட்டர்ஸ் வந்து 7500. இதெல்லாம் மனுஷன் சாப்பிட்ற மாதிரியா இருக்குது. பார்த்தோன்னே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது. இந்த ஜான் அளவுக்கு இருக்கிற மீன் வந்து எவ்வளோ ரூபா சொன்னார்? 900. 900. அப்படியே இந்த முழை அளவுக்கு இருக்கிறது வந்து 3300 ஃபிஷ்ஷு. கோவாவில் ஃபிஷ் தான் ஃபேமஸ்ஸு, அதுக்காக இவ்வளோலாம் ஒர்த்து கிடையாதுப்பா. ஊக்கா வந்துட்டுருக்கு, ஊக்கா பறிக்கிட்டு நேராக போயிட்டு தூக்கத்தில் சொருவிடணும், அவ்வளோதான். அண்ணன் ஏற்கனவே சொருவிட்டுருப்பார் தூக்கத்தில், பாவம். என்கிட்ட நிறைய திட்டு வாங்கிட்டார் அண்ணன். சாரி நான் அற்புதண்ணா, இதன் மூலமாக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சுக்கோங்க. இதெல்லாம் நீ பண்ண தப்புனா ரொம்ப ஓவராக பண்ணுற. சத்தியமாக செம்ம டென்ஷன் ஆகுது உன்னை பார்த்தா. மற்றவங்கிட்ட பண்ணுறதா நிறுத்திக்கோ, என்கிட்டலாம் வச்சுக்காது, அவ்வளோதான் உண்மை. சாரிண்ணா, மன்னிச்சிடுங்க. சாரி. ஐயோப்பா, இவனுக்கிட்ட சைடி சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே அவனுக்கு தலையை வலிதுறாப்பா. ஐயோ, அந்த சீ ஃபுட் நல்லாயிருக்கும், 3800 ஒன்லி சார், நீங்கள் வாங்க முடியாது அப்படி இப்படின்னு ஹிந்தியில் பேசுகிறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியுன்றதை உஷாராகிடுறோம் நம்ம. இதெல்லாம் நம்ம வாங்க முடியாதுன்னு அவனுக்கு தெரியாதுல்ல, ஏதோ சொல்லிட்டு போகிறான். ஓகே ஃபஸ்ட்டு இது எடுத்துகிட்டு வாங்க, சிக்கன் லாலிபாப்னு சொல்லியிருக்கோம். பிரதர், இட் வில் கிவ் கிக்? நோ, மீடியம். ஓகே, ஜஸ்ட் ஃப்ளேவர், ரைட்? ஓகே, nothing more, only for one person. எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, அதை வச்சு நம்ம எடுத்துக்கணும். அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே தேங்க்யூ. சிகரெட் அடிக்கிற மாதிரி தான் உடனே வெளியே தள்ளுது. கடைசியில் நானும் சிகரெட் அடிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலி இது வெறும் ஃப்ளேவர் தான், மற்றபடி அவ்வளோ கிக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன சொல்கிறது, பாக்கு வாசனை வருது இருக்கும்போது. அதான் சாக்லேட் கலந்த ஒரு பாக்கு வாசனை, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒரு ஃபீலும் இல்லை.
அப்போல்லாம் அரேபியன்ஸில் என்ன பண்ணுவாங்களா இது மாதிரி வச்சுட்டு கையில் வச்சுட்டு நம்ம தமிழ் படத்திலே எடுத்துக்கிங்களேன் நம்பியார் மனோகரா அந்த அழகிகளை ஆட சொல் அப்படின்வாங்க கையில் இப்படி வச்சுட்டு சல்லி நிறுத்தா ஒத்துக்க மாட்டேன் அப்படியே பொறுமையாக இருக்கணும் அப்போ தான் அப்படியே உள்ளே போயிடும் பாருங்கள் எப்படிலாம் கற்று தரேன் பாருங்கள் நான் நல்லா கெடுப்பேன் எல்லாரையும் சாரிங்க எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இதெல்லாம் பொங்கலாம் இது உங்களுக்கு காக்கணும்னு தான் நான் இது பண்ணேன் ஆக்சுவலி இதுக்கா வந்து 1000 rupees இதுக்கும் மேலே ஒன்று இருக்கான் அது வந்து 1500 தான் இழுத்து பார்க்கலாம் அப்படியே விட்டா ஆஃப் ஆகிட்டமானக்குள்ளே தெரியும் ஓ சாம்பான்னு அடிக்கடி சொல்றீங்களே அது யாருங்க நான் கொப்பாரா இல்ல எங்க குலதெய்வம் ரொம்ப ரொம்ப சுட சுட சிக்கன் லாலிபாப் ஆவி பறக்குது சரிதா சிக்கன் லாலிபாப் தான் பட் ஆனால் சில்லி சிக்கன் ஃப்ளேவரில் இருக்கு ஆமாம் சூடு இதுவும் சூடு அதுவும் சூடு சில்லி சாஸு டொமேட்டோ ரசம்லாம் போட்டிருக்காங்க பட் சில்லி சாஸ் வந்து ஓவராக தெரியுது ஒரு பைட்டு கட்சி எடுத்தாலே அப்படியே வாய் ஃபுல்லாக அப்படியே ஜூஸியாக இருக்குது சிக்கனு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது ஒர்த்து தான் மேலே வந்து அந்த வெங்காய தாள் போட்டிருக்காங்க புதினா போட்டிருக்காங்க அப்புறம் கேபேஜ்லாம் தூவி விட்டுருக்காங்க அதுவும் நல்லா இருக்கு ஜூஸி க்ரீமியாக இருக்குது சிக்கன் லாலிபாப் செய்துட்டு மேலே அப்படியே அந்த சாஸ் ஊற்றிடுறாங்க அதான் அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லா தெரியுது வரல இது ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மேலே ஊதணும் சொல்லித்தரேன்னு மொத்தத்தையும் இவர் தான் உறிஞ்சாரு அவ்வளோதாங்க இதோட முடிச்சுக்கலாம் இதோட போய் தூங்கணும் ஆக்சுவலி ரொம்ப டைம் ஆயிடுச்சு இங்கே ஆனால் நான் தனியாக தடுக்கி விட்டு வந்திருக்கேன் சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பாய் தி நெக்ஸ்ட் டே ப்ரோ என்னாச்சு ப்ரோ இவ்வளோ நேரம் தூங்கிக்கிறீங்க மணி 9 ஆகுது 9 ஆயிடுச்சா முக்கா வேலையை கட்டிச்சு ப்ரோ ஃப்ளேவர் தான் சொன்னாங்க ஆனால் அதில் எதை கலந்துட்டாங்க ப்ரோ தலை சுற்றுது மூச்சை விட முடியல தெரியாதவங்க யாரும் இது ட்ரை பண்ணாதீங்க நான் வேறு இது ஒன்றும் இல்லை எல்லாம் ட்ரை பண்ணாங்க சொல்லி வச்சுருக்கேன் என்னால் முடியல மூச்சு வந்து முட்டுது ஒரு ஊக்கு ஏற்றின மாதிரி ஆயிடுச்சு அது இழுத்து என்னால் நடக்கூட முடியல அந்தளவுக்கு ஒரு மாதிரி கிரின்னு ஆயிடுச்சு லைட்டாக ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருந்தது வெறும் சாம்பிராணி தான் போடுறாங்க ப்ரோ அதில் என்னதான் இருக்குன்னே தெரியல நல்லா புகைய போடுறா ஊதி போடுறா ஊதி போடு என்னடா பொத்து கொடுக்குறாங்க பசங்க சொன்னாங்க அது ஒன்றும் இருக்காதுடா வெறும் ஃப்ளேவர் தாண்டான்னாங்க அதை நம்பி நானும் சொல்லி நானும் இழுத்தேன் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க ஐயோ ஐயோ மூச்சு விட முடியல ப்ரோ நடக்கவே முடியல ஆக்சுவலி அங்கேருந்து நடந்து வந்தது பெரிய விஷயம் ஆயிடுச்சு காலையிலேருந்து தூங்கி ஏஞ்சி கூட முடியல அந்தளவுக்கு ஒரு மாதிரி டயர்டாக அப்படியே தூக்கமாகவே வந்துட்டு இருக்கு ப்ரோ ஜாலியாக இருக்கணும் ஜாலியாக தான் சார் இருக்கணும்